பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதலடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனம். பவுல் பல உபத்திரங்களிலேயும் மனவேதனையிலேயும் இருந்தார். அப்போது தேவன் நேரடியாக வானத்திலிருந்து பேசவில்லை. தீத்து என்ற விசுவாசமான ஊழியக்காரனை அனுப்பி பவுலை தேற்றினார், ஆற்றினார். இது ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் தமது மக்களை மன சோர்வில் தனியாக விடுவதில்லை. அல்லேலூயா. பல நேரங்களில் ஒரு விசுவாசி, ஒரு நண்பர், ஒரு ஊழியர் அல்லது ஒரு சிறிய வார்த்தையின் மூலம் தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் அவன் எக்ஸாமில் தோல்வியடைந்து மிகவும் சோர்ந்து இருக்கிறான். அப்போ ஆசிரியர் மீண்டும் முயற்சி செய், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறது. அதுபோல் தேவன் நம்மளுடைய தேவ பிள்ளைகளாகி நமக்கு யாராவது ஒரு மனிதர்கள் மூலமாக நமக்கு ஆறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்கள், எலியாவை எடுத்துட்டிங்கன்னா, எலியா மனம் உடைந்து இருந்தபோது தேவ தூதன் மூலம் அவங்களுக்கு உணவை தந்து பலனை கொடுத்து தேற்றினார். அதை நாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களை பார்க்கலாம். இன்னும் யோசேப்பை பார்த்திங்கன்னா, பல துன்பங்களுக்கு பிறகு தேவன் அவரை உயர்த்தி அவனுக்கு ஒரு ஆறுதலை தந்தார். ஆமென். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அடுத்து 2ஆம் வசனத்திலே, தீத்து வந்ததினாலே மட்டுமல்ல, உங்களில் அவன் பெற்ற ஆறுதலினாலும் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தீத்து கொரிந்து சபையினர் மனம் திரும்பி பவுலை நேசித்து அவரை காண விரும்புகிறார்கள் என்ற செய்தியை கொண்டு வந்தார். அந்த நல்ல செய்தி பவுலின் மனதை மிகவும் மகிழ்ச்சி அடை செய்தது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? உண்மையான மனம் திரும்புதல் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஒரு விசுவாசியின் நல்ல வாழ்க்கை மற்ற விசுவாசிகளுக்கு உற்சாகமாக இருக்கும். இன்னும் தேவன் நல்ல செய்திகள் மூலம் நம்மளை தேற்றுகிறார். ஆமென். ஒரு தந்தை தனது மகனோட தவறான வழியை சென்றதால் ரொம்ப கவலை அடைகிறார். சில மாதங்களுக்கு பிறகு அந்த மகன் மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்கிறான் என்ற செய்தி வந்ததும் அந்த தந்தையோட இருதயம் ரொம்ப மகிழ்ச்சியினால் நிரம்பி வருகிறது. அதுபோல தான் கொரிந்து சபையில் மாற்றம் பவுலுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. நம்ம வேதாந்தத்திலே பார்க்குற கெட்ட குமாரன் அதுக்கப்புறம் நான் எழுந்து தகப்பன் வீட்டிற்கு செல்வேன்னு சொல்லி அவன் போகும்போது ஏற்று அப்படி ஓடி போய் தகப்பன் மகனை கட்டி அணைத்து பெரிய விருந்து கொடுக்கிறார், மோதிரத்தை அணிவிக்கிறார், புதிய ஆடைகளை உடுத்துகிறார். இதை லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-24 வசனங்களை பார்க்கலாம். இந்த வசனங்கள் மூலம் நாம் முக்கியமாக என்ன தெரிந்து கொள்கிறோம்? நாம் ஒரு மன சோர்வில் இருக்கும்போது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதர்கள் மூலமாக நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஆமென். நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் தேவனுக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக, நாமும் சந்தோஷமாக ஆண்டவருக்குள் களி கூறும்படியாக தேவன் நாம் மனம் உடைந்து இருக்கும்போது நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார், ஆற்றுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார், நம்ம நிலையிலே இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு முழுவதுமாக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி இருதயத்தோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவர் நோக்கி பார்த்து நன்றி இருதயத்தோடு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 8ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா.
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒரு புதிய நாளுக்கள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டு முன்குறித்து அழைத்து வேறுபிரித்து உம்முடைய பிள்ளையாய் எங்களை வைத்து வைத்திருக்கிறப்பா. நன்றி தகப்பனே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோ உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. வாசித்த வேதவசன்படி எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. யார் மூலமாக? மனிதன் மூலமாக எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன், வார்த்தை மூலம் எங்களை பலப்படுத்துகிற தேவன். நன்றி தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம் ஐயா. இந்த ஒரு புதிய நாளுக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மண்டல் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொரு நீங்கள் நடத்துங்கப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.